வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சுந்தரகாண்டமோட ஃபஸ்ட்டு சர்க்கம்லேருந்து ஆரம்பிக்கலாம். அஞ்சிலே ஒன்றை பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கன் கண்டயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனெம்மை அழைத்துக் காப்பான். வாங்க சுந்தரகாண்டமோட சர்க்கம் 1. ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போனது. இது பாருங்க, இவ்வளோ பெரிய உருவமாக எடுத்திருக்கிறாருன்னு. அளவற்ற சரீரத்தை உடையவராய் கடலை கடக்க விரும்பி கைகளாலும் கால்களாலும் அந்த மலையை அழுத்தினார். பகவான் யாவற்றை காட்டிலும் மேலானவர் என்பதை அடையாளமாக எண்ணிறைந்த கல்யாண குணங்கள் அவரிடத்தில் விளங்குகின்றன என்ற கிஷ்கிந்தா காண்டத்தில் சொல்லப்பட்டது. அவர் எல்லாவற்றையும் நாசம் செய்யும் சக்தியும் உடையவர் என்று இந்த காண்டத்தில் உபதேசிக்கப்படுகிறது. 15வது சர்க்கத்தில் ராமனை விரோதித்து கொண்டவனை ராமனால் கொல்லத்தகுந்தவனை பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலியவர்களாலும் காப்பாற்ற முடியாது என்பதால் இது நன்றாக விளங்குகின்றது. கிஷ்கிந்தா காண்டத்தில் மித்திரர்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்ற தர்மமும், இந்த காண்டத்தில் தூதனும் பதிவிரதையும் நடந்து கொள்ள வேண்டிய தர்மமும் சொல்லப்படுகின்றன. அல்லது முன்காண்டத்தில் சகல லோகங்களையும் ரசிக்க அவதரித்த மகாவிஷ்ணுவுக்கு ஆச்சாரியன் என்ற புருஷாகரம், அதாவது மத்தியஸ்தனம் கிடைக்க என்பதையும், இந்த காண்டத்தில் ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்தையும் வால்மீகி தெரிவிக்கிறார். அதில் முதல் சர்க்கத்தில் உபதேசம் பெறத் தகுந்த சிஷ்யனை குரு தேடிப்போவது சொல்லப்படுகிறது. கோவிந்தராஜ்யம் முதல் காண்டத்தில் ஆஞ்சநேயர் மனத்தால் லங்கைக்கு சென்றார் என சொல்லப்பட்டது. இந்த காண்டத்தில் தேகத்தாலும் அங்கே சென்றது வர்ணிக்கப்படுகிறது. கிஷ்கிந்தா காண்டத்துடன் 11,000 ஸ்லோகங்கள் முடிந்தன. சுந்தரகாண்டம் முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகத்தில் ததோ ராவண என்ற பதகங்களில் 4வது அக்ஷரமாகிய வ என்பது காயத்ரியின் 12வது அக்ஷரம். ராவணன் நீதாயா, ராவணனால் கொண்டு போகப்பட்ட என்ற விசேஷத்தினால் சீதையின் சாத்வீக ஸ்ரூபம் அக்னிகுண்டத்திலும் ராஜஸ்ரூபம் பகவானுடைய வலது புஜத்திலும் என்றும் பிரியாமல் இருந்தனவென்றும், தாமச ரூபத்தையே ராவணன் எடுத்து போனான் என்றும் உட்கருத்து குறிப்பிடப்படுகின்றது. இராமாயணத்தில் மற்ற காண்டங்களுக்கும் அந்தந்த பெயர்களிட்டதற்கு காரணங்கள் உண்டு. பாலகாண்டம் ராமனுடைய பால்ய விற்த்தாந்தங்களையும், அயோத்தியா காண்டம் 12வது வயது முதல் 25வது வயது வரை அயோத்தியில் நடந்த விற்த்தாந்தங்களையும், ஆரண்ய காண்டம் தண்டகாரண்யத்தில் நடந்த வரலாற்றையும், கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தையில் நடந்த விசேஷங்களையும், யுத்த காண்டத்தில் ராமலக்ஷ்மணர்கள் வானர சைன்யங்கள் இவர்களுக்கும் ராவண ராட்சசர்களுக்கும் நடந்த யுத்த விவரங்களையும், உத்தரகாண்டத்தில் ராமன் அயோத்திக்கு வந்த பிறகு நடந்த காரியங்களையும் வர்ணிப்பதால் அந்த பெயர்கள் கிடைத்தன. ஆனால் இந்த காண்டத்திற்கு பொருந்தியது சுந்தரம் என்ற பெயர் வாய்த்ததேன்? சுந்தரம் என்றால் அழகு பொருந்தியது என்று பொருள். ஆனால் மற்ற காண்டங்களில் அமைப்பு அழகு வாய்ந்தளவெல்லாம் எண்ணக்கூடுமா? ஆகையால் வேறு காரணம் வால்மீகியின் மனதிலிருந்திருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டி லங்கா நகரம், சந்திரோதயம், அசோகவனம், மதுவனம் முதலியவர்களின் வர்ணனை ஒப்பற்றது என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த காரணம் போதுமா? இராமாயணத்தில் தத்வார்த்தத்தை கவனித்தவர்களுக்கு ஞான பூமியான அயோத்தியிலிருந்து ஜீவன், இந்திரியங்கள், அந்தக்கரணம், மூக்குணங்கள் என்ற இவைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு சம்சார தசையில் கட்டுண்டு கிடக்கையில் பரம காருண்யகரான பகவான் அதை தேடி சென்று மறுபடியும் தன்னடி சோதித்து சேர்த்து கொள்ள விரும்பி பரமகுருவை அனுப்புகிறார். அந்த குருவனுடைய தரிசனம் சிஷ்யனாகிய ஜீவனுக்கு கிடைத்ததும், பகவானுடைய கல்யாண குணங்களை அவர் ஜீவனுக்கு உபதேசித்ததும், அவர் தன்னை காப்பாற்றுவார் என்று ஜீவன் தைரியமடைந்ததும், தன் நிலைமைகளையும் துக்கத்தையும் ஜீவன் ஆச்சாரியர்கள் மூலமாக பகவானுடைய சன்னதியில் தெரிவித்து கொண்டதும், ஆசாரியர் ஜீவனுடைய நிலைமையை பகவானிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டதும் இந்த காண்டத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகையால் அஞ்ஞானம் நீங்கி ஞானோதயமாகி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவதற்கு இந்த காண்டத்தில் விதை விதிக்கப்பட்டது. ஆகையால் இது சுந்தரகாண்டமெனத் தகும். இராமாயணம் என்ற மாலையில் நடுநாயகமாக ரத்தின போல் ஆஞ்சநேயர் விளங்குகிறார் என்றபடி இந்த காண்டத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரையில் ஆஞ்சநேயரே கதாநாயகன். அவருடைய பலம், பராக்கிரமம், புத்தி, மகிமை, வீரியம் முதலியவைகளே வர்ணிக்கப்படுகின்றன. சர்வசக்த
சமர்த்தனான பகவானும் அவருடைய உதவியை தேடினார் என்றும் சீதா பிராட்டிக்கே அவர் பிராணதானம் செய்தார் என்றும் சொல்லியிருப்பதாலும் நீ செய்த உபகாரத்திற்கு நான் பதில் செய்ய சக்தியற்றவன் என்று பெருமாளும் பிராட்டியும் தெரிவிப்பதாலும் ஆஞ்சநேயருடைய சரீரத்தை சொல்லும் இந்த காண்டமே சுந்தரமானது. இராமாயண பீடிகையில் இந்த காண்டத்தின் மகிமையையும் மத்தியத்தையும் விஸ்தாரமாய் சொல்லியிருப்பதை பார்க்கவும். இப்படி ஜாம்பவானால் தூண்டப்பட்ட ஆஞ்சநேயர் சாரணர்கள் சஞ்சரிக்கும் ஆகாச மார்க்கத்தில் ராவணனால் அபகரித்து கொண்டு போகப்பட்ட சீதை இருக்குமிடத்தை தேடி கண்டுபிடிக்க விரும்பினார். அப்படி தேடும் விஷயத்தில் நேரும் இடையூறுகளை நீக்க அவர்களுக்குள்ள சாமர்த்தியம் எவருக்கும் கிடையாது. சிஷ்யன் இருக்குமிடத்தை தேடி போகும் பரமகுருவின் விஸ்வரூபம் உபதேசிக்கப்படுகிறது. சிஷ்யன் தாபரத்தையால் நொந்து தன்னை தேடி வரும் வரையில் பொறுத்திருப்பவர் குரு. சிஷ்யனுடைய துக்கத்தை கஷ்டத்தையும் அவனை காட்டிலும் நன்றாயறிந்து மனமுருகி தாங்காமல் அவனை வலுவில் தேடிப்போய் ரட்சிக்கிறவர் பரமகுரு. கு என்ற அக்ஷரம் அஞ்ஞானமாகிய இருட்டையும் ரு என்ற அக்ஷரம் அவ்விருட்டை போக்கும் சக்தியையும் குறிக்கின்றது. அஞ்ஞானம் என்ற இருட்டை போக்குவதால் குரு என்று பெயர் கிடைத்தது என்ற வாக்கியத்திற்படி அஞ்ஞானத்தை போக்கும் ஸ்வரூபமுடையவருடைய குரு புராதன தர்மங்களை லோகத்தார் அனுஷ்டிக்கும்படி செய்யும் பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டித்து வந்த மார்க்கத்தை அவலாய்பித்தவராய் ஞானத்திற்கு விரோதமான புத்தியை கொடுக்கும் அவிவேகத்தால் வசப்படுத்தப்பட்டு அனாதியாய் பகவானுக்கு பரந்தந்திரனாக ஜீவனிருக்கும் சம்சார மண்டலத்தை தேடிச் சென்றார். சீதை என்ற சப்தத்தால் ஸ்வரதி புருஷ சம்பந்தமில்லாமல் உண்டான என்றும் ஸ்திரீலிங்கத்தால் பரந்தாமனாகிய ஸ்பகானத்தை உடையதென்றும் தெரிகின்றது. பகவானை தவிர மற்றவர்கள் ஸ்திரீயைப் போலவே என்பதும் காண்க. ஸ்தாவிதமான சம்பாஷணம் சாத்வீக விஸ்வபாவமுள்ளவனிடத்தில் பிரேமை, சர்வ பிராகவனிடத்தில் துவேஷமில்லாமை, பகவானுடைய கடாட்சம் முதலிய குணங்கள் ஆசாரியனை அடைவதற்கு ஹேதுக்க சென்றடையபடி இவ்வடையாளங்களால் ஜீவனிருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க அல்லது ஜீவனுக்கு பகவானை அடைவதில் ஏற்படும் முயற்சியை அறிய விரும்பினார் என்று அர்த்தமாகும். பிறரால் செய்ய முடியாத அபூர்வமான காரியத்தை செய்ய நிச்சயம் கொண்டு ஹனுமான் உயர்ந்த தலையையும் கழுத்தையும் உடையவராய் பசுக்கூட்டங்களுக்கு தலைவனான காளையைப் போல விளங்கினார். வைடூரிய வண்ணமுடைய சுத்த ஜலத்தை போன்ற பிரகாசிக்கும் இளம்புல் நிறைந்த மகேந்திர பர்வதத்தின் மேற்புறங்களில் சுகமாய் உலாவினார். சிறந்த புத்தியுடைய அந்த வானர சிரேஷ்டன் பசிகளை பயமுறச் செய்து விருஷர்களை மார்பால் முறித்து கொண்டு அநேக மிருகங்களை அடித்து தள்ளி பூர்ண பலத்தையுடைய ஹிம்சம் போல பிரகாசித்தார். கருப்பு, சிவப்பு, வெளுப்பு முதலிய நானா வர்ணங்களையுடைய அநேக தாதுக்களால் அலங்கரிக்கப்பட்டு இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடிய யஷக்கிண்ணரர்கள் அழகான கந்தர்வ பன்னக கணங்களின் அலங்கரித்து கொண்டு இஷ்டப்படி சஞ்சரிக்க பெற்று கணக்கில்லாத மத யானைகள் நிறைந்த அந்த பர்வதத்தில் ஆஞ்சநேயர் விஸ்தாரமான மடுவில் விளையாடும் கஜத்தை போல் காணப்பட்டார். பின்பு தனக்கு ஆச்சாரியனாக சூரிய பகவானையும் தான் கற்ற ஐந்திர வியாகரணத்தை செய்த மகேந்திரனுக்கும் தன் பிதாவான மாயு பகவானுக்கும் தனக்கு அபூர்வமான வரங்களை அளித்த பிரம்மதேவருக்கும் தேவயோனியில் பிறந்த பூதகணங்களுக்கும் கைகூப்பி வந்தனம் செய்து புறப்பட நிச்சயித்தார். கிழக்கு முகமாய் நின்று தன் தகப்பனான வாயு பகவானை கைகூப்பி நமஸ்கரித்து மிகுந்த சாமர்த்தியமுள்ள மாருதி தெற்கே திரும்பி தன் ரூபத்தை வளரச் செய்தார். வானர சிரேஷ்டர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்க சமுத்திரத்தை தாண்ட நிச்சயித்து ராமனுக்கு க்ஷேமம் விருத்தியாவதற்காக பர்வ காலங்களில் சமுத்திரம் பொங்குவதோ போல் வளர்ந்தார். அளவற்ற சரீரத்தை உடையவராய் கடலை கடக்க விரும்பி கைகளாலும் கால்களாலும் அந்த மலையை அழுத்தினார். அப்பொழுது அந்த மலை ஒரு முகூர்த்த காலம் வரையில் கிடுகிடுவென நடுங்கிற்று. அதிலுள்ள மரங்களிலிருந்த புஷ்பங்கள் பூமியில் சொரிந்தன. அந்த புஷ்பவர்த்தால் அம்மலை மறைந்து மனம் வீசி புஷ்பமலை போல் காணப்பட்டது. உத்தமமான வீரியத்தையுடைய ஆஞ்சநேயரால் அழுத்தப்பட்ட அந்த மகேந்திர பர்வதம் மத யானை மத ஜலத்தை பெருக விடுவதைப் போல் நீர்த்தாரைகளை பெருக்கிற்று.
மகாபலவானான மாருதியால் பிடிக்கப்பட்டு தங்கம் வெள்ளி முதலிய நிறங்களையுடைய ரேகைகளை வெளிப்படுத்தியிற்று. நடுவில் கொழுந்துவிட்டெரியும் அக்னியிலிருந்து புகை வரிசையாக கிளம்புவது போல் அம்மலையிலிருந்து மலைச்சிலைகள் என்னும் கற்களுடன் கூடிய பாறைகள் தெறித்து விழுந்தன. இப்படி அழுத்தப்பட்ட அந்த மலையால் நசுங்கி அதன் குகைகளிலுள்ள 5 ஜந்துக்கள் 4 புறங்களிலிருந்தும் விகாரமாக கத்தின. அந்த ஓசை பூமியிலும் திக்குகளிலும் தோப்புகளிலும் பரவி நிறைந்தது. அங்குள்ள கொடிய சர்ப்பங்கள் விஷ்ணுபாதம் போன்ற ரேகைகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய படங்களை எடுத்து கோபாவேசத்துடன் குரூரமான விஷங்களை கக்கிக்கொண்டு பாறைகளை கடிக்க அவை விசைத்தீயால் ஜுவலித்து 1000 துண்டுகளாக பிளந்தன. அந்த மலையில் உள்ள விஷத்தை போக்கும் ஔஷதங்கள் அந்த சர்ப்பங்களின் விஷத்தை போக்க முடியவில்லை. இந்த மலையை பூதங்கள் பிளக்கின்றன என்றெண்ணி அங்கே வசித்த தபஸ்விகள் அங்கிருந்து போனார்கள். அங்குள்ள வித்யாதரர்கள் பானபூமியில் மதுவால் நிறைந்த தங்க பாத்திரங்களையும் விலையுயர்ந்த தங்கமயமான போஜன பாத்திரங்களையும் லேகியம், பஷ்பம், பலவித மாம்சங்கள், எருமைத்தோளால் செய்யப்பட்ட கேடயங்கள், தங்கப்பிடி போட்ட கத்திகள் முதலியவைகளையும் விட்டு வெண்தாமரையை போன்ற கண்கள், மதுபானத்தால் செந்தாமரை போல் சிவந்த மலர்கள், சிறந்த சந்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டு மயங்கி ஸ்திரீகளுடன் ஆகாசத்தில் கிளம்பி போனார்கள். ஹாரங்கள், சிலம்புகள், தோள்வளை, கைவளைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்திரீகள் தங்கள் நாயகர்களுடன் வித்யாதர சிரேஷ்டர்கள் அனிமாதி அஷ்டமகா வித்திகளை காட்டிக்கொண்டும் ஆகாசத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக அந்த மலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது களமிறங்கி களங்கமற்ற ஆகாசத்தில் நின்றிருக்கும் மகரிஷிகளும் சாரணர்களும் சித்தர்களும் வாயு பகவானான ஆஞ்சநேயர் மலையை போன்ற தேகத்துடன் ஒருவராலும் தாண்ட முடியாது இந்த சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போய் ராமனையும் வானர்களையும் உத்தேசித்து பிறரால் சாதிக்க சாத்தியமில்லாத காரியத்தை செய்ய விரும்புகிறார் என்று சொல்ல கேட்டு வித்யாதரர்கள் மகேந்திர பர்வதத்தில் ஒப்பில்லாத வீரியத்துடன் நிற்கும் மாருதியை பார்த்தார்கள்.